ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சி அகாடமில இருந்து என்ன பார்க்க போறோம்னா, நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருந்துச்சு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்க்கும் அதோட மார்க்ஸும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, ப்ரீவியஸ் இயர்ல எப்படி இருந்துச்சு, அதை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ரேங்க் அண்ட் மார்க்ஸ் உங்கள் சைடில் சேஃபர் சைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை தமிழ்நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்க சீட்ஸில் நீங்கள் ஒரு செக்யூரிட்டி சீட்டை சேவ் பண்ணி வச்சுக்கலாம்னு எங்களோட ப்ரெடிஷன். அதை பற்றி தான் இந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மார்க்கை பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 எக்ஸாம்ல ஆல் இந்தியா லெவலில் மார்க் எப்படி இருக்கு ப்ளஸ் ரேங்க் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த மார்க் ப்ளஸ் ரேங்க் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம 2020 இருந்து 2024 வரைக்கும் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி இந்த வருஷம் ரேங்கிங் எப்படி இருக்குன்னு லாஸ்ட் இயர் வச்சுதான் நம்ம பார்த்துருக்கோம். சேம் டைம் நமக்கு இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பரோட ஸ்டாண்டர்டைஸ் பொறுத்தும் பார்த்துருக்கோம். இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பருக்கு நமக்கு டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் இந்த மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதனால டைம் பத்த முடியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்னால ஸ்கோரிங் வந்து அதிகமாக இல்லாதுன்னு ஓவரால் ப்ரெடிஷன் இருக்கும். அதே மாதிரி எங்களோட ப்ரெடிஷனும் ஆல்ரெடி நம்ம வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கும் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகே, ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2020 ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் 720 மார்க் வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு AIPMT ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் NTA வந்து நடத்திருந்தாங்க, நீட் எக்ஸாமினேஷன் நடத்திருந்தாங்க. இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு 720 எடுத்ததுன்னா 2020. 2020, 21 720 இருந்துச்சு. 2023 கொஸ்டின் கொஞ்சம் டஃபாக இருந்ததுனால 715 ஸ்கோர் பண்ணாங்க. 2023, 24 பார்த்தீங்கன்னா 720 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 710, 715, 710, 715, 720 எடுத்திருந்தாங்க. ஆனால் வந்து 100th ரேங்க் பார்க்கும்போது 700, 705, 698, 705, 715 எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எந்த வருஷத்தோட கட் ஆஃப் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது, கொஞ்சம் ஹையஸ்டாகவே இருந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி 10,000 ரேங்க் பார்த்தோம்னா 625, 624, 628, 640, ஆனால் 35 மார்க்ஸ் கூட 675 இருந்துச்சு. அதேமாதிரி 1 lakh ரேங்க் பார்க்கும்போது நம்மளுக்கு 484, 483, 480, 509, 580 இருந்துச்சு. அது மாதிரி நம்மளுக்கு ஓவரால் கட் ஆஃப், சரிங்களா, ஜென்ரல் கட் ஆஃப், OBC, SCA, SC, SCA, STயோட கட் ஆஃப், அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து வேரியேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே தானே? ஆனால் இந்த வருஷத்தோட எங்களோட ப்ரெடிஷன் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் மார்க் இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு 680 பிளஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். இந்த வருஷம். சரிங்களா? அடுத்து வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 10th ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 670 எபோவ். ஃபர்ஸ்ட் 10 ரேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 670 எபோவ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்து வந்து 100th ரேங்க் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 650 எபோவ் பிளஸ் இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட ஸ்கோர் திருத்தி பார்த்து இருந்துச்சுன்னா 650 எபோவ் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் 100 ரேங்க்ஸ்குள்ள வருவீங்க. அது மாதிரி நம்மளுக்கு 1000 ரேங்க்ஸ் பார்க்கும்போது நம்மளோட ப்ரெடிஷன் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 590 பிளஸ் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க இந்தியாவில் நீங்க 1000 ரேங்க்ஸ்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் இந்த வருஷம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10,000 ரேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 540 பிளஸ் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க இந்தியாவில் 10,000 ரேங்க்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேவா? அடுத்தது 25,000 ரேங்க்ஸை பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு 510 பிளஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்தது 50,000 ரேங்கை பார்க்கும்போது இந்த வருஷம் நம்மளுக்கு 480 பிளஸ் ரேங்க் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுமாதிரி 1 lakh ரேங்க் பார்க்கும்போது இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது, நியர்பை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த 50,000 ரேங்க் வந்து நம்மளுக்கு 462, 452, 460 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புரியுதுங்களா? இது எதுக்கு சொல்றோம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சில் தான் நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டோடையும் கட் ஆஃப் வந்து நமக்கு எண்டிங் ஆகிற ஸ்டேஜ். அதனால இந்த எண்டிங் ஆகிற ஸ்டேஜ் வந்து ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் இருக்கவங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்
நம்மளுக்கு ரேங்க் அஃபிஷியலாக வரும்போது தெரியும். ஓவரால் ரேங்க் இது, அதில் ஓபிசி ரேங்க் என்ன, எஸ்சி எஸ்டி ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே நம்மளுக்கு வரும். ஆனால் இப்போ இடபிள்யூஎஸ் ரேங்க் என்ன தனித்தனியாக வரும். இது ஓவரால் ரேங்கிங்க்கும் நம்ம ஸ்கோருக்கும் வந்து வித்தியாசங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? அதே மாதிரி கட் ஆஃப் நம்மளுக்கு இந்த வருஷத்தை பாஸ் மார்க், இந்த வருஷத்தோட பாஸ் மார்க்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு 115 இருந்து 120 வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது வந்து மீது எல்லா கம்யூனிட்டிக்கும் சரிங்களா, ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து நம்மளுக்கு 115 இருந்து 120 இந்த வருஷம் உங்களோட குவாலிஃபைடு மார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அதர்ஸ் சரிங்களா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களோட கட் ஆஃப் இந்த வருஷம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு 95 to 100 வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த வருஷத்துல பாஸ் மார்க். புரியுதுங்களா? இது வந்து அஃபிஷியலாக வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ எங்களோட ப்ரெடிஷன் படி ப்ரீவியஸ் இயர் வச்சு இந்த கட் ஆஃப் ரேஞ்சும் இந்த வருஷம் ரேங்கிங் எப்படி வரும்னு ஆல் இந்தியா ரேங்கிங் நம்ம சொல்லியிருக்கோம். இது ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அஃபிஷியலாக ஜூன் 14 வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.